ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் தனமிஸ். டுடே சப்ஜெக்ட் வந்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் வந்து 10th சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது என்வரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ். அதனோட இன்ட்ரொடக்ஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் மீனிங்ஸ் ஆஃப் என்வரான்மெண்ட் பார்த்தோம். அப்புறம் வந்து மீனிங்ஸ் ஆஃப் என்வரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். எக்கோ சிஸ்டம் பார்த்தோம். ஓகேயா. நெக்ஸ்ட் நேச்சுரல் என்வரான்மெண்ட்டு ஒரு சார்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி லாஸ்ட் கிளாஸில். ஓகேயா. இப்போ அதனுடைய கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா. அதாவது த ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக், த லா ஆஃப் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் மேட்டர் அண்டு எனர்ஜி எம்பசஸ் தட் இன் எனி ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வாட் கோஸ் இன் மஸ்ட் கம் அவுட். This is known as the material balance approach or material balance principle. The material flow diagram implies that mass inputs must equal mass output of every process. Moreover, all resources extracted from the environment eventually become unwanted wastage and pollutions. என்வரான்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக்ஸுக்குமான அந்த இணைப்பு தொடர்பு இருக்குல்லையே, அந்த தொடர்பினை வந்து நாம் அதாவது சயின்ஸ் லா அது மூலம் அந்த அறிவியல் விதி கொண்டு நம்ம விளக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிற பொழுது, ப்ரொடக்ஷன் முறைக்கும், அதாவது எந்த ஒரு ப்ரொடக்ஷன் மெத்தடை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இன்புட்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் அவுட்புட்ஸ் ஒன்று இருக்கணும். ஓகே, வெளியேறித்தான் ஆகணும். அவுட்புட்னு ஒன்று வெளியே வந்து ஆகணும். அதனால் வாட் கோஸ் இன் மஸ்ட் கம் அவுட் என்பதனை வலியுறுத்துகிறது. ஓகேயா. அதாவது வந்து எந்த ஒன்றும் நுழைந்தாலும் அது வெளியேறித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த முறை தான் ப்ரொடக்ஷன்ஸ் மெத்தடுக்கு சொல்லப்படுகிறது. ஓகேயா. மேலும் வந்து அந்த இயற்பியல் பொருளியல் மற்றும் இயற்பியலின் பொருள் மற்றும் ஆற்றல் அந்த பாதுகாப்பிற்கான அந்த வெப்பநிலை, வெப்ப இயக்க நிலை, அதுதான் முதல் விதி, ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இந்த விதியை வந்து ஆதாரமாக கொண்டு என்வரான்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக்ஸுக்குமான அந்த தொடர்பினை அதை இருக்குல்லையே, அந்த தொடர்பினை வந்து விளக்குவது தான் நம்ம மேலே சொன்ன அந்த எக்கனாமிக்ஸ். அதாவது வந்து பொருள்சார் சமநிலை அப்படின்னு சொல்லப்படுது. அதான் ஈக்குலிபிரியம். ஓகே. அதாவது பொருள்சார் சமநிலை அப்படின்னா என்வரான்மெண்டலுக்கும் எக்கனாமிக்ஸுக்குமான அந்த தொடர்பினை வந்து நம்ம சயின்ஸ் லா படி அதை விளக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல உற்பத்தி முறையில் என்ன சொல்லப்படுகிறதுனா வாட் கோஸ் இன் மஸ்ட் கம் அவுட். அதாவது எந்த ஒன்றும் ப்ரொடக்ஷனில் ரா மெட்டீரியல்ஸாக உள்ளே போகும், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக வெளியே வரும். ஓகே, அதுதான் சொல்லப்படுகிறது. அப்புறம் இயற்பியலினுடைய அந்த பொருள் மற்றும் ஆற்றல் அந்த பாதுகாப்பிற்கான அந்த வெப்ப இயக்கவியல் அந்த முதல் விதி, அது ஃபஸ்ட்டு லா ஆஃப் தெர்மோடைனமிக் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விதியை ஆதாரமாக கொண்டு தான் என்வரான்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் உள்ள தொடர்பினை விளக்குவது தான் அந்த நம்ம இதில் சொன்ன மெட்டீரியல் பேலன்ஸ் மாடல்ஸ். அதான். ஓகேயா. மெட்டீரியல் பேலன்ஸ் மாடல் அதான் அதை வந்து சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து இந்த 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 நமக்கு ஒரு சார்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த சார்ட்லேயுமே இந்த அனைத்து விதமான உற்பத்திக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேயா. அந்த என்வரான்மெண்டல் விளக்கப்படம் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதிலே இதை பற்றி எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா the productions of output by forms of from inputs resulting in discharge of solid, liquid and gases, wastage. Similarly, waste results from consumption activities by households. In short, material and energy are drawn from environment, used for productions and consumptions activities and returned back to the environment as waste. In its simple from the material balance approach can be put in the form of equations. அதாவது வந்து இந்த இயற்கை அதாவது நேச்சுரல் தன்மையிலிருந்து அந்த இயற்கை சூழலிலிருந்து எடுக்கப்படுகின்ற அந்த ரா மெட்டீரியல்ஸு உள்வருவதும் அவைகள் வந்து ப்ரொடக்ஷன் செய்யப்பட்டு கன்சம்ஷனுக்காக வெளியே செல்வதும் அந்த உற்பத்தி மற்றும் அதாவது ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் கன்சம்ஷன் அந்த துறையினுடைய அந்த வேஸ்ட் இருக்கலையா, கழிவுகள், அதை வந்து திருப்பி மறுசுழற்சி. ஓகே, அந்த வேஸ்ட்டை வந்து மறுசுழற்சி பண்ணுவதன் மூலமாகவும் அந்த மறுசுழற்சி செய்யப்பட்டு மீளவும் அந்த பொருட்களாக்கப்படுவதும் ஓகேயா இதை நடக்கின்றன. ஓகே, அதிலிருந்து அதாவது கன்சம்ஷன்லேருந்து ப்ரொடக்ஷனுக்கு வெளியேறக்கூடிய அந்த ஃபைனல் வேஸ்ட் இருக்குல்லையா, அதை வந்து நேச்சுரல் சுச்சுவேஷன்ஸ்க்கு அதாவது இயற்கை சூழலிலேயே கலக்க விடப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் வந்து முழுமையான அந்த மறுசுழற்சியும் முறையற்ற அந்த ஃபைனல் வேஸ்ட்டும் இறுதி கழிவுகளும் வெளியேற்றமும் இயற்கை சூழலை பெரிதும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் வந்து அங்கிருந்து
ப்ரொடக்ஷனுக்காக நாம் எடுக்கப்படுகிற அந்த ரா மெட்டீரியல்ஸ் அதனுடைய குவாலிட்டி குறையும், ப்ரொடக்ஷன்ஸுடைய செலவும் அதிகரிக்கும். இதுக்கெல்லாம் வழிவகுக்கக்கூடியது ஓகேயா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. மெட்டீரியல் அண்டு எனர்ஜி இன்ஃப்ளோ ஃப்ரம் நேச்சுரல் வேர்ல்டு, அதாவது வந்து நேச்சுரல் வேர்ல்டு இயற்கை உலகிலிருந்து பெறப்படுகின்ற அந்த மெட்டீரியல், அதாவது மூலப்பொருள்களும் அதனுடைய எனர்ஜி சக்தியும் அப்படின்னு சொல்கிறது தான் எம். ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் குட்ஸ் அண்டு சர்வீஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கன்சம்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ரெசிடுவல் டிஸ்சார்ஜஸ் ஃப்ரம் கன்சம்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வந்து ஆர்சி ப்ளஸ் ஆர்பி ஓகே ப்ளஸ் ரீசைக்கிளிக்கல் ஃப்ரம் தி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் கன்சம்ஷன்ஸ், அது ஆர்ஆர்பி ப்ளஸ் ஆர்ஆர்சி. அதாவது வந்து எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்குக்கும் ப்ரொடக்ஷன் பணிகளுக்கும் கன்சம்ஷன் ஓகே நுகர்ச்சி, அதாவது கன்சம்ஷன் மற்றும் ப்ரொடக்ஷனில் ஏற்படக்கூடிய அந்த வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா கழிவுகள், அதனுடைய அந்த கழிவுகள் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த கழிவுகள் மற்றும் வந்து அதைத்தான் வந்து அதாவது ஆர்சி ப்ளஸ் ஆர்பி அப்படிங்கிறது, அதை வந்து ப்ளஸ் ரிடியூஷுவல் டிஸ்சார்ஜஸ், அதாவது ரீசைக்கிளிக்கல் ஓகே மறுசுழற்சி செய்யப்பட்டு ப்ரொடக்ஷன் மற்றும் கன்சம்ஷனுக்கு அந்த வேஸ்டேஜ், அதாவது ஆர்ஆர்பி ப்ளஸ் ஆர்ஆர்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஃபைனல் ரெசிடுவல் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் கன்சம்ஷன்ஸ் இன்டு நேச்சுரல் வேர்ல்டு, அதாவது ஃபைனலாக இயற்கை அந்த நேச்சுரல் வேர்ல்டில் இறுதியாக விடப்படுகின்ற அந்த ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் கன்சம்ஷன்ஸுடைய வேஸ்டேஜஸ் ஓகேயா கழிவுகள், அதை தான் வந்து என்னென்னு சொல்லப்படுது ஆர்டிசி ப்ளஸ் ஆர்டிசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. இதை வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் மேலே எம்இ ஈக்குவல் டு சிஜி மைனஸ் ஆர்ஜி மைனஸ் ஆர் பி ப்ளஸ் ஆர்ஆர்பி ப்ளஸ் ஆர்சி இஸ் ஈக்குவல் டு ஆர்டிசி ப்ளஸ் ஆர்டிசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கு. ஓகேயா. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இந்த என்வரான்மெண்ட்டு அதனுடைய இன்டர்லிங்கேஜ் மெட்டீரியல் பேலன்ஸ் மாடல், அதாவது எக்கனாமிக்ஸுக்கும் என்வரான்மெண்டலுக்கும் கூட இணைப்பு தொடர்கள் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்வரான்மெண்டல் ஆர் ரா மெட்டீரியல், ப்ரொடக்ஷன் செக்டார் ஆர் எஃப் ப்ளஸ் WI, நெக்ஸ்ட் ஹவுஸ் ஹோல்டு செக்டார் F இஸ் ஈக்குவல் டு W2, அதாவது R இஸ் ஈக்குவல் டு W1 ப்ளஸ் W2, அதாவது இன்புட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் அப்படின்னு சொல்லப்பட்டு இது வந்து சும்மா ஒரு சார்ட்டாக அவங்களுக்கு அதனுடைய இணைப்பை சொல்லியிருக்கு. ஓகேயா. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லி அதான் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது ஆர் அப்படின்னும், நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் துறை அப்படின்னு சொல்லிட்டு R இஸ் ஈக்குவல் டு F1 அந்த மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் ஹவுஸ் ஹோல்டுனா நுகர்வுத்துறை. ஓகே. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு கிளாஸில் பார்த்திங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகேயா. இன்புட் போனால் அது அவுட்புட்டை இது பண்ணும் இல்லையா, இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து இந்த சார்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இஸ் இட் alright environment is the supplier of all forms of resources like renewable and non-renewable, and it is also acting as a sink for cleaning up of waste. Households and farms are connected to environment and they are interconnected to households and farms depend on nature for resources. இது சரியா அப்படிங்கிற அந்த சுற்றுச்சூழலுடைய அந்த என்விரான்மெண்ட்டுடைய சுழற்சி செய்யக்கூடிய அந்த சுழற்சி, அதாவது சைக்கிளிக்கல் இருக்குல்லையா, அந்த சுழற்சி செய்ய முடியாத வளங்களை வழங்கினாலும் அந்த வேஸ்டேஜ் இருக்குல்லையா கழிவுகள் அதை கொட்டக்கூடிய இடமாகவும் உள்ளது. மேலும் கன்சியூமர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் ஒருவருக்கொருவர் தொடர்புடன் இருந்தாலும் இந்த ரிசோர்ஸஸுக்காக வந்து இயற்கையை சார்ந்திருப்பதால் இந்த என்வரான்மெண்டலுடன் தொடர்புடையவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கன்சியூமர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் தங்கள் அந்த வேஸ்ட் இருக்குல்லையா கழிவுகள் அதை வந்து இயற்கையில் கொட்டுகின்றனர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நேச்சர் அப்படிங்கிறதுக்கு எல்லா கழிவுகளையும் செரிக்கும் தன்மை இருந்தாலும் அதை வந்து தன்மை வந்து வரையறைக்குட்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது வந்து போத் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் சென்ட் அவுட் ரிடியூஷுவல்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ரெஸ்பெக்டிவ் டு நேச்சர். ஓகேயா. நேச்சருக்கு வந்து ரெண்டையும் வந்து அதாவது நுகர்வையும் உற்பத்தியும் தங்கள் கழிவுகளை இயற்கையில் கொட்டிங்கன்னா இயற்கை எல்லா கழிவுகளையும் செரிக்கும் தன்மை இருந்தாலும் இத்தன்மை வந்து என்ன செய்யப்படுகிறது, வரையறைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நேச்சர் has the power to assimilate all forms of waste, but this power is conditional. There is a limit for everything. The earth has reached the saturation point and it is unable to
clean up several forms of wastage. Remember, the earth can also non-cooperate. அதாவது வந்து இந்த எதற்கும் ஒரு இந்த இந்த அதாவது இந்த கழிவுகள் இருக்கு இல்லையா, வேர்ல்டில் வந்து இந்த வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதை தாங்குகிற சக்தி வந்து முழு அளவிற்கு மேல் உள்ளதால் அதனால் வந்து நிறைய அந்த வேஸ்டேஜ் கழிவுகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய இருக்கிறதுனால அதை சுத்திகரிக்க முடியவில்லை. ஓகே, அதாவது உலகம் முழுவதும் ஒரு நாள் வந்து ஒத்துழையாமையை கடைபிடிக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா, அதான் வந்து த ரிமெம்பர் த எர்த் கேன் ஆல்சோ நான் கோஆப்ரேட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒத்துழையாமையை கடைபிடிக்கும் என்பதை நினைவில் கொள்ளவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்வரான்மெண்டல் குட்ஸ் அதான் பார்க்க போகிறோம். என்வரான்மெண்டல் குட்ஸ் அப்படின்னா அதாவது என்வரான்மெண்டல் குட்ஸ்னால் இந்த சுற்றுச்சூழல் இருக்கு இல்லையா, அதற்கு சுற்றுச்சூழல் பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதான் என்வரான்மெண்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Environmental goods are typically non-market goods including clear air, clean water, landscape, green transport, infrastructures, public park, urban parks, rivers, mountains, forests and beaches. Concerned with the environmental goods focus on the effects that the exploitations of the ecological systems have on the economic, the well-being of humans and other species and on the environment. அதாவது வந்து இந்த என்வரான்மெண்டல் குட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்வரான்மெண்டல் குட்ஸ் வந்து மார்க்கெட், அதாவது சந்தையிடாத பொருள்களான அந்த அதை வந்து மார்க்கெட் பண்ணப்படாத பொருள்கள். ஓகே, அதை தான் வந்து என்வரான்மெண்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். மார்க்கெட் செய்யப்படாத பொருள்களான பியூர் காற்று, தூய்மையான காற்று, பசுமையான அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட் உட்கட்டமைப்புகள் மற்றும் பொது பூங்காக்கள், அப்புறம் ரிவர்ஸு, அப்புறம் மவுண்டெயின்ஸு, அப்புறம் இந்த க்ரீன் பார்க், இதுகெல்லாம், அப்புறம் இந்த நடைபாதைகள், வழிகள், அப்புறம் கடற்கரை, இதெல்லாமே வந்து என்ன சொல்லுது, எல்லாமே வந்து மேலும் தனியாருடைய சொத்துரிமை இல்லாது அரசினுடையதாக தான் இருக்கும். பொதுவாக அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்கள் லாப குறிக்கோள் இல்லாத பொருட்கள். நல்லா தெரிஞ்சுங்க, லாப குறிக்கோள் அந்த இதுவும் இல்லாமல், எக்ஸ்பாலிட்டேஷன்ஸ் இல்லாமல், சுரண்டப்படுதல் இல்லாமல் உள்ள பொருட்கள். ஓகேயா, அதுதான் வந்து இல்லாமல், எக்ஸ்பாலிட்டேஷன் இல்லாமல் பாதுகாப்பது அதாவது ஹியூமனுடைய வாழ்க்கைக்கு, ஓகேயா, வாழ்க்கைக்கான அடிப்படையாக உள்ள பொருள்கள் தான் வந்து இந்த என்வரான்மெண்டல் குட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதை அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.